இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுக்குழு மருத்துவர் ஐயா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அந்த பொதுக்குழுவில் உரையாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர், தென் மாவட்டத்தை சார்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் பேனரசு அவர்கள் மருத்துவர் ஐயாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர், சமூக நீதியின்பால் பற்று கொண்டவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும், அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயாவிற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், மருத்துவர் ஐயா அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு எதிராக அவருடைய மகன் அன்புமணி அவர்கள் செயல்படலாமா என்று சில அற்புதமான கேள்விகளை எழுப்பி அந்த பொதுக்குழுவிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் எவ்வளவு ஆதங்கத்தோடு அன்புமணிக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் அங்கே நடந்த கூட்டத்தில் மிக அற்புதமான உரையை தந்த அண்ணன் பேனரசு அவர்களுடைய இந்த சொற்பொழிவை நம்முடைய போராளி மீடியா யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு தருவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவரை போன்ற சொற்பொழிவாளர்கள், இவரை போன்ற தமிழ் சமூகம் சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து பேசுகின்ற பேச்சாளர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாம் அன்றாடம் உழைக்கின்ற, அதிலேயும் வயல் வெளிகளில் ராணிப்பேட்டையிலிருந்து நெமலி வரை நாங்கள் பார்த்துக் கொண்டுள்ள பல ஏரிகளை, அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் மருத நில, அதாவது வயல் காடு, நெல் விளையும், வாழை குலைதலும், அந்த நஞ்சை நிலங்களை பார்த்து மகிழ்ந்த வண்ணம் வந்தோம். அப்படியானால் இங்கே திறந்திருக்கக்கூடிய இந்த பாட்டாளி சொந்தங்களில், இந்த உழைக்கும் மக்களில் அந்த அரும்பாடு படுகின்ற அந்த உழைப்பை எண்ணி பெருமை அடைகிறோம். இந்த உழைக்கின்ற பாடுபடக்கூடிய உழவர் பெருங்குடி மக்களின், ஏழை எளிய மக்களின், உழைக்கும் மக்களின் ஒப்பற்ற தலைவராகத்தான் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 45-46 ஆண்டு காலமாக வயல்வெளியிலே இறங்கி பரப்பு வெட்டுகிறது முதல் ஏற்படுத்தி விழுகிறது முதல் நாற்று பறித்து நடுகிறது முதல் அத்தனை பணிகளும் செய்கின்ற நம்முடைய மக்கள், அடுத்த தலைமுறையினர் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். கல்வி கிடைத்த நம்முடைய மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையிலே அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட வேண்டும். தனியார் துறைகளிலும் அந்த வாய்ப்பு நமக்கு கிட்ட வேண்டும். ஆக வயல்வெளியிலே வேலை செய்கிறது போல அரசு அலுவலகங்களில், அது வருவாய்த்துறையாக இருக்கலாம், பொதுப்பணித்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அரசு அலுவலகங்களிலே நூற்றுக்கணக்கான துறைகள் இருக்கிறது. நம்முடைய கிராமத்திலே இருக்கிற தலையாரி முதல் தலைமை செயலகத்தை பணியாற்றக்கூடிய தலைமை செயலாளர் வரை, எளிய காவல் பணி முதல் மாநில காவல் தலைவர் என்று சொல்லக்கூடிய டிஜிபி என்று சொல்லுவோமே, அந்த உயர் பதவிகள் வரை எல்லா பணிகளுக்கும், வேலைகளுக்கும், பதவிகளுக்கும் இந்த பாட்டாளி சொந்தங்கள் வர வேண்டும் என்றுதான் 46 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் அனவரதமும் ஒல்லும் வகையால் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள்.
அப்படி சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடுதான் என்று சொன்னா நம்ம ஐயா தோன்றியிருக்க முடியாது. இயல்பாக இயற்கையாக நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கும் உயர்கல்வி கிடைத்திருக்க வேண்டும். அந்த கல்வியை கற்றதுனால உயர் பதவிகள் கிடைத்திருக்க வேண்டும். அப்ப ஏன் கிடைக்கல? ஆக சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொன்னாலும் கூட தந்தை பெரியார் போன்றவர் அதற்காக குரல் கொடுத்து பாடுபட்டு போராடினாலும் கூட, ஆனால் உண்மையிலே நம்முடைய வன்னியகுல மக்களுக்கு, வேளாண்குடி மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கல. அவன் கிடைக்கல என்பதனாலேதான் 1980களிலே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஒரு தலை சிறந்த, இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்ம கிராமத்தில் சொல்லுவோம், கைராசியான மருத்துவர், டாக்டர்னு சொல்லுவோம், அப்படிதானே? நான் தமிழ்ல சொல்றேன், கைராசியான டாக்டர் என்று கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்கள் திண்டிவனத்துல ஐயா கிட்ட போய் காய்ச்சலா, தலைவலியா, வயிற்று வலியா, எந்த நோயாக இருந்தாலும் ஐயா கிட்ட போய் மருத்துவம் பார்த்தாங்க. மருத்துவம் பார்த்துட்டு ஊசி போடுவாங்க. ஐயா 2 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த காலத்துல 2 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம தாய்மார்கள் கிராமத்துல இருந்து போறவங்க இப்படி தலையை சொல்லி நிற்பாங்களாம். ஐயா கேட்பாரா, என்னம்மா பஸ்ஸு காசு இல்லையா, இந்த 50 காசு வச்சுக்க. 2 ரூபாய் வாங்கல, 50 காசு 60 காசு எடுத்து திருப்பி கொடுப்பாரு, போமா அப்படின்னு, அடுத்த முறை வா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கைராசியான அந்த தொழிலை பார்த்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டு மருத்துவத்துறை ஐயா கையில தான். ஆகையினாலதான் நம்முடைய ஐயா அவர்களுடைய தவ புதல்வர் இன்றைக்கு வில்லங்கம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க நம்ம ஐயா கிட்ட. அவரை கனவு கூட காண முடியாது. அவ்வளவு உச்சபட்ச பதவி இந்தியாவில் இன்னைக்கு 120 கோடி மக்கள் இருக்கா. அந்த 120 கோடி மக்களுக்கும் மக்கள் நலவாழ்வு துறை அந்த அமைச்சராக உட்கார வைத்து, இன்னைக்கு சாலையில் ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா உடனே 108 இப்படி பேசலாம் இல்ல, இயல்பாக விபத்துனா 108 நம்ம வாயில வந்துடும். அந்த 108 வாகனத்தை, அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய ஐயா தான், தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் 2008 இருந்து 8 நினைக்கிறேன் இந்த 108 வாகனம் கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால், தையாபுரம் கோட்டத்திலிருந்து நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சொடுக்கி, அதாவது ஒரு சுவிட்சியை போட்டாங்க எம்ஜிஆபுரம். அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர், எவ்வளவு பெரிய திறமை வாய்ந்தவர். தன்னுடைய சொந்த தொழிலை மட்டும் பார்த்து கொண்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோடீஸ்வரராக, மிகப்பெரிய மருத்துவ பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்க முடியும் ஐயா. ஆனா அதை தவிர்த்து உட்கார்ந்திருக்க பாருங்க, வயக்காட்டில் வேலை பார்க்கிற நம்முடைய உழைக்கும் மக்கள் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக வயல்லையும் வேலை பார்க்கிறான், புஞ்சக்காட்டிலையும் வேலை பார்க்கிறான், நஞ்சக்காட்டிலையும் வேலை பார்க்கிறான், கல்லு உடைக்கிறான், கட்டடம் கட்டுறான். ஆனால் எனக்கு காவல்துறையிலே வேலை வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வருவாய்த்துறையிலே வேலை வேண்டும், என் பிள்ளைகள் மாவட்ட ஆட்சித்தலைவராக வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வேண்டும், எங்க சமுதாயத்திலிருந்து தலைமை செயலாளர் வேண்டும், எங்கள் சமுதாயத்திலிருந்து வழக்கறிஞர்கள் வேண்டும், எங்கள் சமுதாயத்திலிருந்து நீதிபதிகள் வேண்டும் என்று எல்லா துறைகளிலும் நம்முடைய சமூக மக்களை கொண்டு அந்த வேலையில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும், வருவாயிக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக நீதி மறுக்கப்பட்ட நிலையில் சமூக நீதி கோட்பாட்டிற்காக 80லிருந்து 87 வரை இளைய பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் எல்லாம் இளைஞனா இருந்து பார்த்தேன். லட்சக்கணக்கான பேர் சிறைக்கு சென்றாங்க. லட்சக்கணக்கான பேர் வீடு வாச சொத்து சோதனை இந்த மேடையில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பெரியவர்கள் அத்தனையும் இழந்தாங்க, சிறைச்சாலைக்கு சென்றாங்க, தடியடிப்பட்டாங்க, குண்டடிப்பட்டாங்க. 21 பேர் மாண்டு மடிந்தார் அந்த களத்திலே. அந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திலே அந்த களத்திலே மாண்டு மடிந்தார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்.
2010ஆம் ஆண்டு இந்த தோட்டத்தில் இருந்து திடீர்னு உடல்நல குறைவாய் தோட்டத்தில் வகுப்பெடுப்பேன் பேராசிரியரா. அரசியல் பயிலரங்கம் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்தில் எந்த கட்சிக்கும் அரசியல் பயிலரங்கம் கிடையாது. நம்முடைய கட்சிக்கு மட்டும்தான். பயிலாபுரம் தோட்டத்தில் திடீர்னு உடல்நல குறைவு. உடனடியாக ஐயா என்ன புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் கொண்டு சேர்க்க சொன்னாங்க. 3வது நாள் ஐயாவே வந்து பார்க்க வந்தாங்க. பார்க்க வரும்போது ஒரு 5 நிமிடம் பார்த்துட்டு மருத்துவர்கள் சொல்லிட்டு போறாங்க. என் பக்கத்துல ஒருத்தர் 7 அடி உயரம், 90 வயது இருக்கும், தன்னை கரையோடு கருத்து மேனி, உண்மையான உழைப்பாளி, பாட்டாளி, படுத்து கிடந்தவர். கடலூர் மாவட்டம், அவருக்கு ஏதோ ஒரு கிராமம் சொன்னாரு, மறந்து போச்சு. திடீர்னு எழுந்து ஐயா இது டாக்டர் ஐயாவானாரு. ஆமான்னு ஐயா ஏன் சொல்லல. அவர் அங்க அந்த ஊர் நாட்டாமை, ஊர் குடும்பம், ஊர் கவுண்டர் சொல்றாங்களா, அந்த ஊர் கவுண்டர் இருந்திருக்காரு. அவர் சொன்னாரு, ஐயா சமூக நீதிக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 8 ஆண்டு காலம் போராடி 7 நாள் சாலை மறியல் அறிவிச்சாரு. நானே அவர் ஊர் கவுண்டர் 21 கிராமங்களுக்கு சென்று ஊர் கூட்டம் போட்டு நாங்கள் முடிவெடுத்தோம், மருத்துவர் ஐயா சொல்லாமல் ஒரு காக்கா குருவி கூட வானத்தினை பறக்க கூடாது, சாலையில போகக்கூடாது என்று. அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா ஐயோ நான் பார்க்காம போயிட்டேன் என்று அவ்வளவு வருத்தப்பட்டார். அந்த அளவுக்கு தொடக்க காலத்திலே எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத காலகட்டத்திலே வயக்காடுகளுக்கு நடுவே, வரப்பு காடுகளுக்கு நடுவே கையிலே அரிக்கன் விளக்கை பிடித்துக் கொண்டு அந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று நம்முடைய காட்டாளி சொந்தங்களை சந்தித்து அணிதிரட்டி சங்கம் கட்டி பேருந்துல போயிருக்காரு, முன்பதிவு இல்லாத தொடர் வண்டியில் போயிருக்காரு, மிதி வண்டியில் போயிருக்காரு. நேற்று கூட நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு போனோம், நல்ல கிராமம், பேர் மறந்து போச்சு. ஆக சொன்னாரு, ஐயா வந்து ஒரு பெட்டியில் இறங்குவாரு, எங்க அப்பா 10 வயசு பையன் பாருங்க, லூனாங்கிற வண்டி, இப்ப அந்த வண்டியை இல்லை, இப்ப அந்த லூனாங்கிற வண்டி எனக்கு அனுப்பி 10 கிலோமீட்டர் டாக்டர் ராமதாசன் ஒருத்தர் வந்து ஒரு பெட்டி வச்சுட்டு இறங்குவாரு பஸ் ஸ்டாண்ட்ல, நீ கூட்டிட்டு வந்து 10 வயசு பையன் கிட்ட 10 கிலோமீட்டர் லூனா வண்டியில போயிருக்காரு ஐயா. அந்த பையனை நேற்று பார்த்து, இன்னைக்கு பெரியாரா இருக்காரு, சொன்னாரு, நான் 10 வயசுல லூனா வண்டியில 10 கிலோமீட்டர் எங்க கிராமத்துக்கு ஐயா கூட்டிட்டு போயிட்டேன் என்று சொன்னார். அந்த பையனோட பரமலா இருக்கோம். அந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு, வேலை இளைய மக்களுக்கு, நம்ம வன்னியகுல மக்களுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து தரப்பு பாட்டாளி மக்களுக்கும் ஒரு தலைவராக 46 ஆண்டு காலமாக, இன்னைக்கு 87 அகவை ஆகிறது. நாங்கெல்லாம் தோட்டத்தில் நல்லா தூங்கிடுவோம், திடீர்னு 11 மணிக்கு அழைப்போம். அப்படி தூங்காத நல் உணர்வோடு ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் இந்த ஏழை எளிய மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உழவர்குடி மக்களுக்காக சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற, எங்களை எல்லாம் வேலை வாங்கின்ற ஒப்பற்ற தலைவராகத்தான் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் இப்ப வருவாரு. நீங்க பார்க்கலாம், குலதெய்வம் என்று நாம சொல்லுகிறோம். ஆனா அவரை பார்த்தா நானெல்லாம் இறை நம்பிக்கை இல்லாதவன், அது வேற செய்தி. ஆனா ஐயாவை பார்த்த உடனே, அந்த முகத்தை பார்த்த உடனே, அந்த தோற்றத்தை பார்த்த உடனே, இவர்தான் நமக்கான இறைவன், நமக்கான கடவுள் என்று உள்ளத்துக்குள்ள தானாக அந்த எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு இந்த 87 வயதிலே தூங்காமல் சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற, எங்களை போன்ற கள போராளிகளை இயக்குகின்ற அந்த மாபெரும் மனிதர் தான் நம்ம மாவட்ட தலைவர் சொன்னார், கிருஷ்ணன் சொன்னாரு. பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை கட்சி நீங்க பார்த்திருப்பீங்க, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் என்ன காங்கிரஸ் கட்சி, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் இப்ப நடிகர்கள் கட்சி நிறைய பேர் தொடங்கிட்டான். கரூர்ல தான் பாருங்க, ஒரு நடிகர் தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும், 41 பேர் ஒரு நடிகனை பார்க்கவும் செத்து போயிட்டான், மிதிப்பட்டி செத்து போயிட்டான். விலை மதிப்பற்ற உயிர் இல்லையா? அந்த விலை மதிப்பற்ற உயிர் தேவையில்லாம போகலாமா? சின்னஞ்சிறிய பிள்ளைகள் 8 பிள்ளைகள் செத்திருக்கு. அந்த பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அப்படி போய் குழந்தை குட்டிகளோட போய் மிதிப்பட்டு நசுங்கி செத்து போனாங்க. உலக வரலாற்றிலே ஒரு நடிகரை பார்க்க சென்று, இது தமிழ்நாடு, கண்ணகி பிறந்த நாடு,
பாட்டாளி மக்கள் நிறைந்த நாடு, உலகத்திற்கு முதன்முறையில் மொழியை வழங்கிய நாடு, நாகரிகத்தை கற்றுத்தந்த நாடு, பண்பாட்டில் செழித்த நாடு. நம்முடைய நாட்டில் ஒரு கூத்தாடிய பார்க்க போய் 41 பேர் செத்து போயிட்டான் இல்லையா? இங்க 4 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்முடைய உழைக்கும் மக்களை மட்டும் சொல்ற மொத்தம் 8 கோடி உழைக்கும் மக்கள். நாம ஏழை எளிய மக்கள், வயக்காட்டுகளை வேலை பார்க்கிற மக்கள் 4 கோடி பேருக்கு 46 ஆண்டு காலமாக சிந்தித்துக் கொண்டு, செயல்பட்டுக் கொண்டு, உழைத்துக் கொண்டு, போராடி கொண்டு, எங்க ஊர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி, எங்க பாளையங்கோட்டை சிறைச்சாலை தவிர நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லாத சிறையே கிடையாது. அத்தனை சிறைக்கு போயிருக்காரு. யாரு? மருத்துவர் டாக்டர். யாருக்காக? நமக்காக, நம்முடைய சந்ததியினருக்காக, வருங்கால நம்முடைய தலைமுறையினருக்காக அப்படி உழைத்த மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இன்றைக்கு இந்த 87 அகலிலும் உங்களுடைய திருமுகங்களை பார்ப்பதற்கு இன்னும் சற்று நேரத்தில் வரவிருக்கிறாங்க. கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வோம். இடையிடையே நாம் ஒரு பயணம் செய்வோம் என்றால் இடையிடையே சில குறுக்கீடுகள், சில இடையூறுகள், சில இடங்கல்கள் இயற்கையாக வருவதை போல நம்முடைய கட்சிக்கும் இன்றைக்கு அதிலேயும் நம்முடைய ஐயாவுடைய தவ புதல்வரால வந்திருக்கின்ற இந்த இடையூறுகளை எல்லாம் வென்று வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே குறைந்தது 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி, வணக்கம் சொல்லி சட்டப்பேரவையை அலங்கரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த 2 மாதங்களில் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கி ஏற்படுத்தி வாடி இருக்கின்ற இந்த பாட்டாளி சொந்தங்களின் முகங்களில் ஒரு மனமலர்ச்சியை, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தகைய நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய வருகைக்காக எல்லோரும் காத்திருக்கிறோம். ஐயா அவர்கள் சுருக்கமாகத்தான் பேசுவார். ஆனால் நல்ல நம்பிக்கை தரக்கூடிய நல்ல செய்தியை, மகிழ்ச்சிக்குரிய செய்தி உங்களிடத்திலே வழங்குவார்கள் என்கின்ற அந்த நல்ல செய்தியை நானும் உங்களுக்கு தந்த நம்பிக்கை விட்டு இந்த வாய்ப்பை ஏற்பாடு செய்த ராணிப்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எங்களை முன்னக்கூட்டியே போய் அந்த கூட்டத்திலே நம்முடைய பாட்டாளி சொந்தங்களோடு பேசுங்கள் என்று பணித்து அனுப்பிய நம்முடைய கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.